கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். யோபு 23வது அதிகாரம் 10வது வசனம். ஆமீன். கர்த்தர் இந்த நாளையில சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நம்ம அநேக தரம் சோதிக்கப்படுகிறோம். நம்ம லைஃப்ல ஏன் இவ்வளவு சோதனைகளை அனுபவிக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும்னா, நம்ம அதுக்காக 2 காரியங்களை பார்க்கலாம். முதலாவது கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறாரு. கல்தேய பட்டணத்திலிருந்து அழைக்கிறாரு. அதற்கு முன்னாடி நோவா காலத்துல ஃபுல்லாவே எல்லாத்தையும் கர்த்தர் ஜலத்தினால் அழித்து அதுக்கப்புறம் ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார். அவர்தான் ஆபிரகாம். அவருக்கு கர்த்தர் நெறைய ஆசீர்வாதங்கள் குடுத்தாரு. ஆனாலும் அவர் ஆகாரோட விஷயத்துல பெரிய ஒரு தவறை செய்து விட்டார். ஆனா ஏசப்பா பிதா அவரோட ஆசீர்வாதத்தை அவருக்கு தராம இல்ல. இஸ்ரவேலினும் சந்நிதியை கொடுத்தாரு. அதுவே அவரோட வாக்குத்தத்தமா இருந்தது. கர்த்தர் அதை நிறைவேற்றினார். 2வது தாவீது இருந்தாரு. தாவீது அவரையும் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். அவரும் என்ன பண்ணாருன்னா, பச்சபால் விஷயத்துல ஒரு பெரிய தவறை செய்து விட்டார். அழைத்தவர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆனா, இந்த பழைய ஏற்பாட்டு மனுஷங்கள்லாம் இப்படி அநேக தவறுகளை செய்த உடனே, தன்னோட சாயலாய் மனுஷகுமாரனை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் அநேக உபத்திரவங்களும், பாடுகளும் நம்மள போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ பழைய மனுஷங்க எல்லாருமே சில தவறுகள, சில பாவத்த சரீர ரீதியாக, மன ரீதியாக அவர் செய்தது நிமித்தம் அவங்க இழந்து போன ஆசீர்வாதங்களை தாவீது ராஜாவாய் செய்த அந்த தவற ஆபிரகாம் அழித்து பெரிய சீமானாய் மாற்றினார். அவர் செய்த தவறு எல்லா தவறையும் இயேசு கிறிஸ்து சரி செய்தார். இன்னைக்கும் அவரோட சாயலாய் நம்ம இருக்கோம். இயேசப்பாவை ஏற்றுக்கொண்ட நம்மும் சில தவறுகளை நாம் செய்யாதபடிக்கு கர்த்தர் அநேக பாடுகளை நமக்கு கொடுக்கிறார். இந்த பாடுகளின் நிமித்தம் தான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கு. நமக்கு ஒரு ரோல் மாடலா இயேசுப்பா இருக்காரு. அவர் தான் நமக்கு ரோல் மாடல். எப்படி நம்ம நடந்துக்கணும், எப்படி இந்த வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு சொல்லி அவர் சிலுவையின் மரண பரிந்தம் கீழ்ப்படிந்து பழைய பரிசுத்தவான்கள் அநேகர் செய்த தவறை இயேசு செய்யாமல் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். அதே போல தான் நம்மளும் கீழ்ப்படியணும்னு இயேசப்பா விரும்புறாரு. அந்த கீழ்ப்படிதல் வேணும்னா அநேக உபத்திரவம், பாடுகள் மத்தியில நம்ம நடந்தால் மாத்திரம் தான் அந்த கீழ்ப்படிதல் நம்மனால செய்ய முடியும். நம்மளும் சில தவறுகள்ல விழுந்து விடாதபடி இருக்கவே கர்த்தர் இந்த பாடுகளை அனுமதிக்கிறார். ஆனாலும் நம்ம உண்மையா இருந்தும் சில காரியத்துல ஏன் இவ்ளோ சோதனை அப்படின்னு நம்ம நினைக்கும்போது, கர்த்தர் வருகிற வீடியோல இதற்கான விளக்கத்தை இயேசப்பா கண்டிப்பா பேசுவார் என்றதை நான் நம்புறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா.